வலிமையான ஆள் என்பதினாலே, நீ திரட்சியான ஆள் என்பதினாலே, நீ தியாகசீலன் என்பதினாலே, நீ பரிசுத்தமானவன் என்பதினாலே உன் தேவனாய கர்த்தர் உன் மீது அன்பு வைக்கவில்லை. உங்க நீதியில எதையுமே ஒரு தரல. இந்த வசனத்தை மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். எல்லாம் சொல்லுங்க, நான். எல்லாம் சொல்லுங்க, அந்த வசனத்துல உங்க பேர் போட்டு சொல்லுங்க. நான் என் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அடுத்து, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். வாவ், பாத்தீங்களா? பரிசுத்தம்னா என்ன? தெரிஞ்சுக்கிறது. தெரிஞ்சுக்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆர்ஃபனேஜுக்குள்ள போறீங்க, 10 பிள்ளைகள் இருக்கு. அதுல ஒரு பிள்ளையை நீங்க என்ன செய்றீங்க? நான் வளர்க்குறேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப இந்த பிள்ளை யார் பிள்ளை? உங்க பிள்ளை. இந்த பிள்ளைக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்க காரணம் இந்த பிள்ளை நல்ல பிள்ளை என்பதனால அல்ல, இது உங்க பிள்ளை என்பதனால். அப்படிதான் இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மளை அப்படியே கையில தூக்குனாராம். கை தட்டுங்க ஒரு அவருக்கு. பரிசுத்தம் என்றால் தெரிந்து கொள்ளுதல். தெரிந்து கொண்டனால பரிசுத்தம். பரிசுத்தம்னா அலங்காரம், அழகு. நீ உன் தேவனாய கர்த்தருக்கு அழகு, அப்படிதான் அர்த்தம். ஏன்னா அவர் ஒன்ன தனக்குன்னு என்ன செஞ்சிட்டாரு? தெரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்த வசனம் வாசிங்க. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று, நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து, கர்த்தர் உங்க பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த வசனம் இலவசமாய் ஃப்ளெக்ஸ்ல அடிச்சு எல்லா சிபிஎம் பாஸ்டர்ஸுக்கும் எல்லா பெந்தெகோஸ்தே பாஸ்டருக்கும் நான் கொடுக்க விரும்புறேன். யார் ஸ்பான்சர் பண்ண விரும்புறீங்க? அதுக்கும் வண்டியோட கடைசி எல்லாருக்கும் நான் அனுப்ப விரும்புறேன். நீ வலிமையான ஆள் என்பதினாலே, நீ திரட்சியான ஆள் என்பதினாலே, நீ தியாகசீலன் என்பதினாலே, நீ பரிசுத்தமானவன் என்பதினாலே உன் தேவனாய கர்த்தர் உன் மீது அன்பு வைக்கவில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எஸ், ஆமென். God's love, it does not stand on perfection but on affection. ஆமென் சொல்லுங்க. Not on perfection. நீ பெர்ஃபெக்ட்னால உன்னை நேசி. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, சார் ஏதோ ஒட்ட முடி வெட்டிட்டா கடவுளுக்கு நாங்களாம் தியாகிகள். நீ ஒட்ட முடி வெட்டிருக்க, புத்திஸ்ட் வந்து மொத்தத்துக்கு எடுத்துட்டான் முடிய. அவனு செருப்பு போடாம இருக்கான். காங்கிரஸ்காரன் வெள்ளை சட்டை தான் போடுறான். அப்ப பரலோகத்தில் காங்கிரஸ்காரன் உள்ள வந்துருவாங்களா? இல்லை, என் கேள்வி அதுதான். காங்கிரஸ்காரன் வெள்ளை சட்டை போடுறான், என்சிசியில் ஒட்ட வெட்டிடுறாங்க. அப்போ என்சிசியில் வர முடியுமா? இதெல்லாம் பார்த்து கடவுள் உங்களை அன்பு வைக்கல. சரி, உள்ள ஒழுங்கா இருந்தா அதையும் பார்த்து அன்பு வைக்கல. புரிஞ்சுக்காங்க. நீங்கள் திரட்சியான ஜனம் அப்படின்னா நல்ல பாடி பில்ட்லாம் கொடுத்து கும்மு அப்படி இல்லை. நிறைய பேர் நீங்க இவங்களை சூஸ் பண்ணா நல்லா வந்துடலாம்டா அப்படின்னா கர்த்தர் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. அப்படின்னா கர்த்தர் வந்து ரஷ்யாவுக்கு போயிருப்பாரு, இல்லை வந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிருப்பாரு. ஆனால் உலகத்தில் ஒரு மேப்லே இல்லாத ஒரு சின்ன புள்ளி, உலகத்திலே மிகச்சிறிய நாடுகளில் ஒன்று இந்த இஸ்ரவேல் தேசம் என்பது. அது ஒரு சிகப்பு புள்ளி, அவ்வளோதான். மேப்பில் புள்ளி தான் அது. ஆனால் அதை எடுத்தாரியா கர்த்தர். கையை தட்டு. ஆமென். ஹிட்லர் சொன்னான், 2ஆம் உலகப் போரிலே நான் உலகத்தை பிடித்திருப்பேன், ஆனால் இஸ்ரவேல் என்கிற இந்த சிகப்பு புள்ளி மட்டும் இல்லாதிருந்தால். தெரியாதனமா இஸ்ரவேல் அவன் தொட்டனால தான் ஜெர்மனுக்கு எதிராக ரஷ்யா மற்ற படைகள்லாம் வர ஆரம்பிச்சு, பிரிட்டன்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் இவனுக்கு அடியாகி போச்சு. தெரியாதனமா இந்த சுல்லானை தொட்டோம், இவனை தொட்ட உடனே இவன் என்ன செஞ்சுட்டாங்க? அண்ணே, அதாவது பொலிட்டிக்கல் வியூவில் என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய அண்ணாச்சி அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா அமெரிக்காவை சொல்லுவாங்க. சின்ன அண்ணாச்சின்னு யார் சொல்லுவாங்கன்னா இஸ்ரேலை தொட்டால் அமெரிக்கா வருவான். ஏன்னா எங்கால அங்கே பிறந்திருக்கிறான்ட்டான். அப்போ இஸ்ரேலை தொடவே முடியல முஸ்லீம்காரனால. தொட்டோம்னா அங்கே வல்லரசு வருது, அப்படியே அமைதியாக இருக்கிறான். பிரிட்டன் வருவான் அடுத்து, ஏன்னா எல்லாம் வந்து கிறிஸ்டியன் மூமெண்ட்டு, அதனால அப்படியே அமைதியாக இருக்கு. அவன் சின்ன நாடு தான், அவன் கும்முன்னு அப்படியே பாட்டு எடுத்துக்கிட்டான். அப்போ சொன்னா ஹிட்லர், இந்த சிகப்பு புள்ளி இல்லாதிருந்தால் நான் உலகத்தையே வென்றிருப்பேன்.
ஏன்னா இவன் வந்து அந்த நாடுகளோட கூட்டணி கூட வச்சிருப்பான். ஆனா இஸ்ரவேலை இவன் எதிர்த்தனால அவங்களாம் அவனுக்கு கூட்டணி வரமாட்டேன் நான் எதிர்த்தேன். அப்ப சொன்ன இவனால இந்த சிகப்பு புள்ளியால உலகத்தை நான் பிடிப்பதே தடைபட்டு போனதுன்னா. இன்னொருத்தர் சொன்னானா அது சிகப்பு புள்ளி இல்லடா, சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் நானா. அதனால உன்னால வேல்டை என்ன செய்ய முடியாது, அந்த சிகப்பு புள்ளி அழிக்க முடியாது. கர்த்தர் சொல்ற நீ பெரிய நாடு என்று உன்னை நான் நேசிக்கலப்பா, நீ கொஞ்ச ஜனம். எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன்.